ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ரஞ்சித் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இவர் ஒரு மிகப்பெரிய சாதி வெறியன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை வச்சு கூட கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படம் எடுத்து மொக்க வாங்கின விஷயமெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஜாதி வெறியன் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் சொல்ல கிடையாது. அவரே பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம சொல்கிறது. நம்ம மேலே ஏதோ புதுசாக பார்த்தோன்னா பழி போடுவாங்க. ஸோ இவர் பார்த்தோன்னா பிஜேபியோட சப்போர்ட்டாளர். ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்து முன்னணி அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துனாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ அதில் உட்காந்துட்டு பார்த்தோன்னா பல விஷயங்களை பேசினார். சரி, பேசிட்டு போங்க, அது உங்களோட வேலை. சம்மந்தமே இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் எழுத்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம தளபதி மாநாட்டில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டார்ல, அது ஒரு சைடு வைரலாச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தளபதி வந்து சொடக்கு போட்டு மோடிஜி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு மாதிரி இவர் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி சரத்குமார் சொன்னார் மோடிஜி அப்படின்னு விஜய் வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு. இப்போ இவர் மோடிஜி அப்படின்னு கூப்பிட்டாராமா தளபதி. அவர் மோடிஜி இல்லாமல் அப்புறம் வேறு என்னது? இது பிரைம் மினிஸ்டரோட பேர் என்ன? நரேந்திர மோடி. அவர் என்ன சொல்லுவாங்க? மரியாதை நிமித்தமாக நரேந்தர் மோடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தளபதி சொல்லியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை? இவரெல்லாம் பார்த்தோன்னா மோடின்னு பேர் சொன்னதே கிடையாதா? இதில் வேற மோடி வந்து என்னோட அப்பான்னு வேற சொல்லிக்கிறாரு. சை கருமை, என்னதோ. மோடி வந்து இவரோட அப்பாவாமா. அதாவது அரசியல் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பார்த்து அமெரிக்காவே பார்த்தோன்னா வியந்து பார்க்குதாமா. என்ன வடையா? அப்புறம் எதுக்கு 50% வந்து வரியை கூட்டினாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். அதுக்கு தெரியாது. அமெரிக்கா பார்த்தோன்னா வச்சு செஞ்சு அனுப்புனதெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு தெரியாது போல். அந்தளவுக்கு கிண்டல் பண்ணியெல்லாம் அனுப்பிச்சாங்க மோடி அவர்களை. அதை மேகசினில் கூட போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு அமெரிக்கா பார்த்தோன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் பார்க்குது, காமெடி பண்ணுது. அது தெரியாமல் இவர் என்னமோ பார்த்தோன்னா வந்து அமெரிக்கா நாடே வியந்து பார்க்குது அப்படின்றாரு. அப்படி என்னத்தை பண்ணிட்டாரு? இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு தெரியறதில்ல. இவங்க எதை வச்சு எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? மோடி அவர்கள் அதிகமாக ஆளக்கூடிய இடங்களில் படிப்பறிவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கு. அந்த முக்கியமான இடத்தையே கூட பார்த்தோன்னா இன்னும் அவங்க பிடிக்க முடியல. இந்த லட்சத்தில் பார்த்தோன்னா அமெரிக்கா வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மோடி நடந்துக்கிறாரு. மோடியோட செய்கைகள் இருக்காமா. இதுவே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய உருட்டு, செம காமெடின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, அந்த டாபிக் நம்ம அப்புறம் பேசுவோம். அதை பற்றி பேசினா போயிட்டுருக்கும். இந்த மாதிரி அரசியல் தெளிவே இல்லாத ஒரு நபர், நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நபர் சடனாக வந்து தளபதி விஜயாவில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு செம காமெடியாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சொடக்கு போட்டு தளபதி சொன்னாராம்மா. சரி, சொடக்கு போட்டு சொன்ன தம்பி, நீ 2014 ஏப்ரல் மாதத்தில் இப்படி கை கட்டி மோடி பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தியே எதுக்கு? இப்போ நீ சொன்னையில் இஸ்லாமிய நபர்களுக்கு துரோகம் பண்ணுறாரு மோடி அப்படின்னு. அப்போ பார்த்தோன்னா அதை பற்றி போய் பேசுறதுக்கு போனியா? இல்லை கச்சத்தீவு பற்றி மீட்கிறக்காக ஏதாவது மீட் பண்ணியா? அதெல்லாம் கிடையாது. தலைவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னுக்காக நீ போய் அவர் பக்கத்தில் உட்காந்து அதை மீட் பண்ண அப்படின்னு மாதிரி இந்த ரஞ்சித் சொல்கிறாரு. அரசியல் தெளிவுதான் இல்லை அப்படின்னா இவர் சினிமாக்காரர் தானே. சினிமா பற்றி அது ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவரே சொல்கிறாரு 2014 ஏப்ரல் மாதத்தில் மோடி அவர்களை தளபதி மீட் பண்ணார் தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அப்படின்னு. ஆனால் தலைவா திரைப்படம் 2013 ரிலீஸ் ஆயாச்சு. 2013 பார்த்தோன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு மோடி அவர்களை தளபதி மீட் பண்ணும்போது. அப்படி எப்படி பார்த்தோன்னா தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அவர் வந்து தளபதி போய் அவரை மீட் பண்ணியிருக்க முடியும்? இது என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்? டைம் ட்ராவல் பண்ணி கூட போய் பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவர் எதை வச்சு மைண்டில் சொல்கிறாரு? இதில் வேற தம்பிக்கு மைண்டில் கொஞ்சம் பிரச்சனை, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்றாரு. சார், உங்களுக்கு தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். படம் ரிலீஸ் ஆனது 2013, இவர் மீட் பண்ணது 2014. சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா லூசமாக பேசிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு நினைக்கிறேன். அதனால தானே கவுண்டம்பாளையம் மாதிரியான திரைப்படங்கள்லாம் வருது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். தளபதி போய் மோடி அவரில் டெல்லியில் போய் அவரோட தலைமை அலுவலகத்திலையோ இல்லை வந்து அவர் வீட்டிலையோ போய் மீட் பண்ணாரானா இல்லை. தளபதி தமிழ்நாட்டில் தான் இருக்கார். மோடி அவர்கள் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். தளபதியை அவரே பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு தளபதி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் மீட் பண்ணார். இதுதான் நடந்துச்சு. தளபதி அங்கே ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருந்தார். எதுக்காக அப்படின்னா புலி படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாட்டில் அங்கே தங்கியிருந்தார். அவரே மோடி அவர்களே நேராக போய் தளபதி மீட் பண்ணிட்டு வந்திருந்தார். தளபதியெல்லாம் போய் மோடியை பார்க்கல. இது ஹிஸ்ட்ரி. சோசியல் மீடியாஸ்லாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக மீட் பண்ணார், யார் போய் மீட் பண்ணார், எது காரணத்துக்காக மீட் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் கொட்டி கிடக்கு. தயவு செஞ்சு அதையெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தளபதி வந்து மோடியை மீட் பண்ணாரா இல்லை மோடி வந்து தளபதி மீட் பண்ணாரா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பொது மேடைகளை பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறது. அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி இருக்கும்போது தளபதி பார்த்தோன்னா பக்கத்தில் கையை கட்டிட்டு உட்காந்துருக்காராமா. அவர் சாதாரண ஒரு நடிகர், சாதாரண ஒரு மனிதர் வந்தால் கூட அவரோட இயல்பே அதுதான். அவர் இப்படி கையை கட்டி உட்காந்துக்குவார், இல்லை அப்படின்னு இப்படி வச்சு உட்காந்துக்குவார். இது அவரோட இயல்பு. அது எல்லாருக்கிட்டையும் தளபதி அப்படி தான் நடந்துக்குவார். அது ஒரு பணிவு. அதெல்லாம் உங்களுக்கு வராது. அது யாராக இருந்தாலும் தளபதி அப்படி தான் நடந்துக்குவார். இது கூட தெரியாத ஒரு
நீங்கள் சினிமாவில் பயணிக்கிறீங்க, தளபதி கூட வேறு நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவுமே கேவலமாக இருக்குது. சரி, ஓகே, தளபதி பார்த்தோன்னா மோடிஜி பேர் சொன்னதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க. அதே மாதிரி ஒரு சபை நாகரிகம், இது ஒரு அரசியல் தெளிவு இல்லாத பேச்சுகள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறீங்க? தளபதி இவன் பேசுகிறீங்க, தம்பின்னு பேசுகிறீங்க. இப்போ தம்பின்னு ரஞ்சித் சொல்லிட்டாரு, எப்படி அவர் சொல்ல அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா தம்பிங்கிறது அவ்வளோ பெரிய மரியாதை இல்லாத வார்த்தைங்க, நல்ல வார்த்தை தானே அப்படின்னு சொல்லுவீங்களே. அதே மாதிரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறதுல இன்னொரு தவறான வார்த்தை, மோடி ஜீன்னு சொல்கிறதுல இன்னொரு தவறான வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க யாரை என்ன வேணால் பேசலாம். இப்போ தளபதி இவர் கூட பார்த்தோன்னா அவன் இவங்கிறாரு, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கு, மூளை இல்லை அப்படின்னு பல விஷயங்களை பேசுகிறாரு, அறிவில்லையாடா அப்படின்னு கேட்குறாரு. இவரே பார்த்தோன்னா பல விஷயங்களில் ஒருமையில் தான் தளபதி விஜயாவில் பேசியிருக்காரு. அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்தையும் தாண்டி இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்காரு. பல கூட்டத்தை அவர் பின்னாடி வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு நபர் இவர் பார்த்தோன்னா சபையில் எந்த மாதிரி மரியாதையை பேசணும், அது இவர்கிட்ட இருக்கானே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இவர் ஏதோ பார்த்தோன்னா தளபதிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இவர் மாதிரி தளபதி எங்கேயாவது யார் ஒருத்தர் மோடிஜி அவர்லையோ இல்லை ஸ்டாலின் அவர்லையோ அவன் ஒருமையில் பேசினாரா, அறிவில்லையாடான்னு கேட்டாரான்னா இல்லை. அவர் சிம்பிளாக பார்த்தோன்னா மரியாதை நிமித்தமாக பேரை சொல்லிட்டு போனார். அதுக்கே அவ்வளோ கொந்தளிக்கிற இவர் மேடையில் பார்த்தோன்னா தளபதி இந்த மாதிரி இப்படி கேவலமாக பேசலாம், ஒருமையில் பேசலாம், இவருக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு இப்போ தாவேகா தொண்டர் பார்த்தோன்னா ஒரு சில பேர் இவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மரியாதை இல்லாமல் பேசியிருக்காரு அப்படின்னு. இவரெல்லாம் பேசுனதை கம்பேர் பண்ணும்போது தளபதி பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. நீ எப்படி தளபதி விஜயில் டான் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னு அவர் என்ன பதில் சொல்லுவார்? நான் நார்மலாகவே அவர் அப்படி தாங்க கூப்பிடுவேன் அப்படின்னு கூட இவர் முட்டு கொடுத்தாலும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தளபதி இவர் மீட் கூட பண்ணியிருக்க மாட்டார், அது வேறு விஷயம். அந்த மாதிரி வேறு ஒரு முட்டு கொடுப்பாங்க. இந்த லெவல் இருக்குது இவங்களோட அரசியல் தெளிவு, இவங்களோட அரசியல் புரிதல் வேறு. இதுக்குள்ளே தளபதி விஜயவுக்கு அட்வைஸ் அப்படிங்கிற பேரில் தயவு செஞ்சு வராதிங்க. பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்குது. இந்த கவுண்டம்பாளையம், அதுக்கப்புறமா கவுண்டம்புதூர், இந்த மாதிரியான படங்கள் இருக்கிறதோட நிறுத்திக்கிங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான் மெச்சூர்டு. மற்ற வயதில் பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. சரி, சம்மந்தமே இல்லாமல் இவரெல்லாம் தளபதி பற்றி பேசுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, பிஜேபி கேள்வி கேட்டார்ல தளபதி, அதுக்காக ஏதோ ஒன்று பேசணும்ல, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. மோடி அவர்கள் இவரோட அப்பான்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா இவர்கிட்ட இதுக்கு மேலே என்னத்தை பேசுறது? நம்ம பேசவே கூடாது, கடை சாத்திட்டு கிளம்பிடணும். அந்த லெவல் இருக்குது. இவங்களுக்கு உண்டான ஒரு அரசியல் தெளிவு எதுவுமே கிடையாது, சினிமா புரிதலும் கிடையாது, பேசிக் நாலேஜும் கிடையாது. மோடி தளபதி எதுக்கு மீட் பண்ணார் அப்படிங்கிறதும் தெரியாது. தலைவா இப்போ ரிலீஸ் ஆச்சு, தளபதி போய் அவர் எப்போ பார்த்தார் அப்படிங்கிறதும் தெரியாது. எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்டேஜ் கிடச்சா பார்த்தோன்னா ஏதாவது பேசுறது இப்படி கையாட்டி இப்படி என்னது இது பார்க்குறக்கு சிரிப்பாக வருது. அது தெரியாமல் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது வேறு இப்போ நம்ம தாவேகா தொண்டர்கள் இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. இவரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆளை நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி பேசுனதுக்காக இவர் மேலே, அதாவது இந்த நபர் மேலெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டா தளபதி தொண்டர்கள் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.